வணக்கம் தமிழஞ்சங்களே, நான் உங்க தேவா. இன்னைக்கு நம்ம எந்த படத்தை ரிவ்யூ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ரிலீஸ் ஆன கடைசி உலக போர், அதாவது வேர்ல்டு வார் 3 அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலா கடைசி உலக போர் இந்த படம் வந்து ஹிப்ஹாப் தமிழாவோட படம். இதோட பாட்டெல்லாம் நல்லா ஹிட் ஆயிருந்தது. அதை தாண்டி ஹிப்ஹாப் தமிழால ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்துல என்ன கண்டென்ட் இருந்தது, ஏன்னா வந்துட்டு இது முழுக்க முழுக்க அவரோட எப்படி சொல்றது, எப்பவுமே கமர்ஷியலா படம் எடுக்கிற ஒரு ஆளு, படம் நடிக்கிற ஒரு ஆளு. அவருக்கு வந்து டோட்டலா ஆப்போசிட்டான ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போதே டோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் ஷாக்ல இருந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்துல ஹிப்ஹாப் தமிழா, அதாவது ஆதி, அதுக்கப்புறம் நட்டி, நட்ராஜ், அதுக்கப்புறம் வந்துட்டு அனகா, அதுக்கப்புறம் வந்துட்டு முனிஷ்காந்த், நாசர், சிங்கம் புலி, ஏகப்பட்ட பேருங்க. பெரிய கேஸ்ட் பட்டாளமே நடிச்சிருந்தாங்க. இவ்வளோ பேர் நடிச்சிருந்தாலும் இந்த படத்தோட ஹீரோ யார் தெரியுமா? நான் தான் நட்ராஜ், நட்டி அலைஸ் நட்ராஜ் அப்படின்னு சொல்ற நட்ராஜ் தாங்க நம்ம படத்தோட ஹீரோ. என்ன உங்களுக்கே ஷாக்கா இருக்கா? என்னடா ஆதி படம் சொல்லிட்டு இவரை ஹீரோன்னு சொல்றேன்ட்டு. ஆனா உண்மையிலே அவர் தாங்க ஹீரோ. வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காருங்க. படம் ஃபுல்லாவே படத்தோட நரேட்டரே அவர் தான். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரையும் அவருக்கு கொடுத்த ஒரு வெயிட்டேஜே வந்து வேற யாருக்குமே இந்த படத்துல இல்லை. முக்கியமா நம்ம ஹீரோ ஆதிக்கே இல்லை. பட் ஆனா கண்டென்ட் வைஸ் இந்த படம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. இப்படி ஒரு கான்செப்ட் யோசிச்சதுக்கே ஜீவாவையும் ஆதியும் நம்ம பெருசா பாராட்டணும். ஏன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப வித்தியாசமான ஒரு கான்செப்ட். விஎஃப்எக்ஸ்லாம் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. நம்ம சின்ன சின்ன, அதாவது சின்ன சின்ன படங்கள்ல விஎஃப்எக்ஸ் பண்ணாலே என்னடா ரொம்ப இதுவா இருக்க போது நினைச்சிட்டு இருப்போம். பெரிய பெரிய படங்கள் பண்ணாதான் சூப்பரா இருக்குன்னு நினைப்போம். பட் ஆனால் பெரிய படங்களை விட இதுல விஎஃப்எக்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர் வந்து ஜீவா தான். அவர் ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஸோ கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், பாடல், பாடல் எழுதியது, தயாரிப்பு எல்லாமே ஹிப்ஹாப் தமிழா என்டர்டைன்மெண்ட் தான். அவ்வளோ சூப்பரா பண்ணியிருந்தாங்க எல்லாமே. பட் என்னதான் இந்த படத்துல இவங்க எல்லாருமே ஒர்க் பண்ணியிருந்தாலும் இந்த படத்தை தூக்கி எப்படி சொல்றது, நல்லா ஒரு பெரிய தூண் மாதிரி இந்த படத்துக்கு இருக்கதே வந்துட்டு இந்த படத்தோட மெயினான திங் கேரக்டரைசேஷன் தான். எந்த ஒரு கேரக்டருமே எங்கேயுமே வீண் பண்ணலை. எல்லாருமே ரொம்ப அழகா பயன்படுத்திருக்காங்க. மெயினா நட்ராஜ் அவர்கள், அவர் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப நான் பெரிய ஃபேன் ஆகிட்டாங்க அவருக்கு. அந்த மாதிரி இந்த படம் பார்க்கும்போது ஸ்டார்டிங் வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ பாதிக்கு வந்து ஏன் நான் இப்படி வெயிட்டேஜ் கம்மியா இருக்குன்னு சொன்னா, அவருக்கு தேவையில்லாத ஹீரோ பில்டப் மாஸ் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நிறையாவே இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் அங்கங்க ஃபீல் பண்றதுனாலதான் எனக்கு இதுவா இருந்தது. ஏன்னா அவர் வர சீன்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப நார்மலா இருந்தா கூட எனக்கு பெருசா இருந்தது. ஹீரோ பில்டப் எல்லாம் கொடுத்து பயங்கரமா பில்டப் சீன்ஸ் எல்லாம் வச்சுட்டு, ஆனா கேரக்டர் வைஸ் அவர் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லணும். ஃபைட் சீன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராகவே எடுத்திருந்தாங்க. அதை தாண்டி சினிமாட்டோகிராஃபி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க படத்துல. அங்கங்க கொஞ்சம் மைனர் லேக்ஸ்னால தான் இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆவரேஜான ரிப்போர்ட்ஸ் தான் வெளியே வரும்னு நான் நம்புறேன். ஏன்னா இப்போ பார்த்துட்டு வந்தவங்களே அந்த அளவுக்குலாம் யாருமே எதுவுமே சொல்லலை. ஏன்னா இப்போ லப்பர் பந்த அடுத்து நான் பார்க்க போறேன். அதுக்கு ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன்ல தான் நான் போறேன். ஏன்னா ரிவ்யூ எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்திருக்கு. ஸோ இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ஒரு நல்ல படம் தான். கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே இன்னும் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கான நிறைய வாய்ப்புகளே இருந்திருக்கு. எல்லாமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ தமிழா வழக்கம் போல ஒரு நல்ல ஃபிலிமை தான் நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்காருன்னே சொல்லணும். ஓவராலா கடைசி உலக போர் இந்த படத்துக்கு நம்ம சைட்ல இருந்து கொடுக்குற ரேட்டிங் 100க்கு 80. ஸோ இதெல்லாம் தாண்டி நான் இன்னைக்கு ஃப்ரீயா கான்செப்ட் பார்த்த மக்களே, எப்படி ஃப்ரீயா கான்செப்ட் பார்த்தேன் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு கேட்குது. வேற எதுவும் இல்லை. இப்போ பாதி தலைவன் வந்து இன்டர்வல்ல பயங்கரமா ஒரு வாடி புள்ள வாடி ரேப்பை பாடிட்டு எங்களெல்லாம் பயங்கரமா ஹாப்பி படுத்திட்டு போனாரு. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ அடுத்த மாசம் நம்ம கான்செப்ட்டுக்கு போவோமா இல்லையான்றது தெரியல. பட் ஆனால் இப்பயே ஃப்ரீயா நம்ம கான்செப்ட் பார்த்தாச்சு. ஸோ நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தேவா சென்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் பட்டனை அமுக்க மறந்துடாதீங்க.